නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை நேர வணக்கங்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்த புண்ணியவான்களே, இந்த மூலகத்திற்கும் தர்மத்தை போதித்த கௌதம புத்த பகவான் இந்த உலகத்திற்கு ஓர் சமயத்தை கொடுக்கவில்லை, ஒரு மதத்தை உருவாக்கவும் இல்லை. இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களுக்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்களுக்கு தர்மத்தை போதித்தார். நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், கௌதம புத்த பகவான் போதித்த தர்மம் ஒரு மொழிக்காகவும் ஒரு இனத்திற்கு சேர்ந்ததாகவும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த புண்ணியவான்களே, இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்து ராஜவம்சத்திலே பிறந்து அரண்மனையிலே வாழ்ந்து 16 வயதிலே திருமணம் முடித்து 29 வயதிலே அரண்மனையை விட்டு வெளியேறி 6 வருடங்கள் கடும் தவத்தில் இருந்து அதன் பிறகு அவர் எடுத்த முயற்சியால் அவருக்கு ஞானம் கிடைத்தது. இந்த கிடைத்த ஞானத்திலே இந்த மூவுலகத்திற்கும் மிக அழகான தெளிவான தர்மத்தை போதித்தார். கௌதம புத்த பகவான் போதித்த தர்மத்திலே ஜாதி, மதம், மொழி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என்ற எந்தவிதமான பாகுபாடும் கிடையாது. கௌதம் புத்த பகவான் சொல்லுகின்றார், சப்பே சத்தா பவந்து சுகிதத்தா என்று பாலி மொழியில் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் சுகமாக சேமமாக வாழ வேண்டும் என்று நினைத்து போதித்த தர்மம். கிடைத்த மனித வாழ்க்கையில் நானும் விமோச்சனம் அடைய வேண்டும், மற்றவர்களையும் விமோச்சனம் அடைய வைக்க வேண்டும் என்று நினைத்து இந்த தர்மத்தை இந்த உலகத்திற்கு போதித்தார். இந்த தர்மத்தை கேட்டு இரு கைகளையும் கூப்பி வணங்கி கொண்டு நேரத்தை செலவழிப்பதற்காக கௌதம புத்த பகவான் போதிக்கவில்லை. இந்த தர்மத்தை காதால கேட்டு அமைதியாக அமர்ந்து மனதிற்கு எடுத்து சரிப்பிழை எது என்றதை நீங்களே தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்காக போதித்த தர்மம். கௌதம் புத்த பகவான் 6 வருடம் தவத்தின் பிறகு இந்த மூவுலகத்திற்கும் இந்த தர்மத்தை போதிக்கும் போது ஒருபோதும் அவர் சொல்லவில்லை, நான் போதித்த தர்மம் மட்டுமே உண்மை, நான் போதித்தது அனைத்தையும் நீங்கள் கேட்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. நான் போதித்த தர்மத்தை காதால கேட்டு உமக்கு என்ற ஒரு அறிவு இருக்கும் அல்லவா, அந்த அறிவின் ஊடாக எது சரி எது பிழை என்று தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ வேண்டும், உங்களுடைய ஆத்மாவுக்கு இறுதி விமோச்சனம் கொடுப்பதும் உங்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதும் உங்கள் கையில்தான் இருக்கின்றது என்பதை இந்த மூவுலகத்திற்கும் போதித்த ஒரு நல்ல மகான் கௌதம புத்த பகவான். ஆகையால் வருங்காலங்களில் மாறியான வார்த்தைகளை கேட்டு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வாழுங்கள் என்று நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும்
என தொடு நோய் தொடரின மூனக்கடல் தொழித்தெழிவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமார் ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 12ஆம் நாள் 25/4/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்கள் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இவ்வாறு இந்த நாம் எண்ணுகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேறுவதற்கு இறை அருள் நமக்கு பூர்ணமாக கிடைக்க வேண்டும். எனவே இந்த இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை நாம் பிரார்த்தனைகள் செய்து பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், குருவானவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. நாம் ஆசாரசிரியராக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வது, வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தனை தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு விளக்கேற்றி பிரார்த்தனைகள் செய்வது, இந்த வெள்ளிக்கிழமையே காலை வேளையிலே மங்களமாக சுப்பிரபாதங்கள் அல்லது கந்தசஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி, ஐயப்பனுடைய கவசம், சிவபுராணம், தேவார் திருமுறைகள் எது நமக்கு முடிகிறதோ அவற்றை ஒரு 5 நிமிடங்கள் அமைதியாக இருந்து இந்த வீட்டிலே சுவாமியரிலே பிரார்த்தனை செய்தாலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாம். இன்றைய தினம் பிரதோஷ விரதம். பல்வேறு சிவன் ஆலயங்களிலே இந்த பிரதோஷ விரதம் சிறப்பாக நடைபெறும். அது இலங்கை திருநாட்டில் உள்ள அனைத்து இடங்களும் கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம், வட மாகாணத்திலே, கிழக்கு மாகாணத்திலே, கொழும்பு தலைநகரிலே இருக்கின்ற சிவன் ஆலயங்களிலே இந்த சாயங்கால வேளையிலே பிரதோஷ விரதம் என்று நடைபெறும். அந்த பிரதோஷ காலத்திலே அந்த பிரதோஷ மூர்த்திக்கு சிறப்பான அபிஷேகம் உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறு அந்த பூஜைகள் விஷயத்திலே நந்தியம்பெருமானுக்கு ஒரு முதலிடம் கிடைக்கும். அங்கே அன்றைய தினத்திலே பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து நந்தியம்பெருமானத்திலே இருந்து அந்த தீபாராதனை நடைபெறுகின்ற பொழுது அந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கும் நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பாவனை செய்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு. அத்தோடு இந்த பிரதோஷ மூர்த்தி ஆலயத்தை வலம் பெறுகின்ற பொழுதும் அது 3 முறை வலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. பல ஆலயங்களில் ஒரு முறை வலம் பெறுவார்கள். அவர் 3 முறை வலம் பெறுகின்ற பொழுது முதல் பிரதட்சணம் வேத பாராயணங்களோடு முதல் வலம் வந்து, 2வது வலம் திருமுறை பாராயணங்களோடு தேவார திருமுறைகளோடு வந்து, 3வது தவில் நாதசுரம் போன்ற மங்களவாத்தியங்கள் சங்கு செமக்களத்தோடு வலம் பெறுகின்ற வழக்கம். இது ஒரு முறை வலம் பெறுகின்ற பொழுது இவ்வாறு தேவார திருவாசகங்கள், வேத மந்திரங்கள், தவில்நாசுரங்கள் இசைக்கக்கூடியவர்கள் அவற்றையும் இசைத்து அந்த பிரதட்சணம் வருவதும், நாம் இறை வழிபாடு செய்கின்ற பொழுது அடியவர்கள் ஏனைய காலங்கள் போல இந்த ஆலயத்தை சுற்றி வரக்கூடாது. இது சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமாளத்து ஆரம்பித்து பலமாக வந்து அந்த கோமுகை இருக்கிற இடம்
மூலஸ்தானத்திலே இருந்து அபிஷேகமான தீர்த்தங்கள் செல்லுகின்ற இடம் கோமுகை. அந்த கோமுகை வரையிலே சென்று மீண்டும் நந்தியவனத்திலே வந்து மீண்டும் கோமுகை வரையிலே இவ்வாறு இந்த 3 முறை சோம சூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த வழிபாட்டிலும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். மேலான அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய நேயர்களே, எம்மில் பலர் மறந்த விடுபட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அமல்தான் ஹபீபின் மீது சலவாத்து கூறுவது. சலவாத் என்பது ஒரு விசேடமான அமல். எந்தளவு விசேடமான அமல் என்றால், குர்ஆனில் அல்லாஹ் எந்த ஒரு அமலையும் தானும் மலக்குகளும் செய்வதாக சொல்வது கிடையாது. அது தொழுவதாக இருக்கலாம், நோன்பு நோட்பதாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், திக்ர் செய்வதாக இருக்கலாம், சதக்கா கொடுப்பதாக இருக்கலாம். எதையும் தானும் மலக்குகளும் செய்வதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது கிடையாது, சலவாத்தை தவிர. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் மலக்குகளும் அவனுடைய நபியின் மீது சலவாத்து கூறுகிறார்கள். அல்லாஹ் சலவாத்து கூறுகிறான் என்றால் அல்லாஹ் ரஹ்மத்தை பொழிகிறான். மலக்குகள் சலவாத்து கூறுகிறார்கள் என்றால் மலக்குகள் ரஹ்மத்துக்காக வேண்டி துஆ கூறுகிறார்கள். மேலான சங்கிக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் மலக்குகளும் ஹபீபின் மீது சலவாத்து கூறுகிறார்கள். எனவே மூமின்களே, நீங்களும் சலவாத்து கூறுங்கள். சலவாத் என்கிறது உள்ளத்துக்கு ஒரு பிரகாசம், மனதுக்கு ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி. எப்பெல்லாம் சரியான ஸ்ட்ரெஸ்ல இருப்போமோ, டென்ஷன்ல இருப்போமோ, ஒரு பிரச்சனையில் மூழ்கி ஒரு தலை தூக்க முடியாத நிலைமையில் இருப்போமோ, அமைதியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு சலவாத்து சொல்லுவோம். உள்ளத்துக்கு அல்லாஹ் ஆறுதலை தருவான், உள்ளத்துக்கு ஒரு நிம்மதியை தருவான். சலவாத் என்கிறது ரொம்ப முக்கியமானது. உயிரிலும் மேலான ஹபீபை நாம் புகழ்கிறோம், ஹபீபுக்காக வேண்டி நாம் துஆ கேட்கிறோம். சலவாத். மேலான சங்கிக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் ஒரு தடவை சலவாத்து சொல்லுவாரோ, ஒரு தடவை, அல்லாஹ் அவருக்கு 10 ரஹ்மத்துகளை பொழிவான். யாரு 10 தடவை நபி மீது சலவாத்து சொல்லுவாரோ, அதுரக்கத் ஷஃபாஅத்தி யோமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் என்னுடைய சிபாரிசுக்கு தகுதியாக விட்டார். யாரு 100 தடவை சலவாத்து சொல்லுவாரோ, அவருடைய 100 தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். 70 மறுமையுடைய தேவை, 30 உலகினுடைய தேவை. யார் 1000 தடவை சலவாத்து சொல்லுவாரோ, மனதில் வைராக்கியம் எடுங்க, நாம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். யார் 1000 தடவை ஹபீபின் மீது சலவாத்து சொல்லுவாரோ, லம் யமுத் ஹத்தா யரா மகாதஹு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அவருடைய அந்தஸ்தை பார்த்துட்டு தான் உடம்பிலிருந்து ரூஹு பிரியும். ரூஹு பிரியும் பொழுது அவருடைய அந்தஸ்த சொர்க்கத்தை பார்த்துட்டு தான் மௌத்தாவார். மேலான சங்கிக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொம்ப ஒரு சிறந்த ஒரு அமல் அதிகமாக சலவாத்து சொல்றது. சலவாத்து சொல்லி நபியுடைய ஹுப்பை உள்ளத்தில் நிரப்பிக்கொள்ள அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரியமானவர்களே, வசந்தம் டிவி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவோடு 12 சீடர்கள் இருந்தார்கள் அல்லவா? அதிலே பெரும்பான்மையான சீடர்கள் மீண்டுமாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தின் பின்னதாக சொந்த தொழிலுக்கு போய்விட்டார்கள். கலிலியாவுக்கு போனார்கள். அதன் பின்னதாக பழைய தொழிலுக்கே அவர்கள் போய்விட்டார்கள். இயேசு அவர்களை சந்திக்க வந்தார். வந்து அவர் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கரையில் இருந்து அவர்களுக்கான உணவை அவர் தயார் செய்கின்றார். தயார் செய்துவிட்டு அந்த சீடர்களை அந்த
உணவை அருந்தும்படியாக கூப்பிடுகின்றார். அவரை உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசுவுக்கு மனதில் ஒரு காயம். இந்த சீடர்கள் இப்பொழுது மீண்டும் பழைய தொழிலுக்கு போய்விட்டார்கள் என்று சொல்லி அவர் பேதுருவை சிறப்பாக, அவர் தானே தலைவனாக காணப்பட்டார் இயேசுவுக்கு பின்னதாக சீடர்களுக்கு. ஆகவே பேதுருவை அழைத்து கொண்டு போய் தனியாக கூட்டி கொண்டு போய், பேதுருவே, நீ என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்டார். அவருக்கு மனக்கவலை வந்துவிட்டது பேதுருவுக்கு. அவர் சொல்லுகின்றார், ஆம் இயேசுவே, உம்மை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். மீண்டும் கொஞ்சம் தூரம் நடந்து போனது பின்னதாக மீண்டுமாக கிறிஸ்து கேட்கின்றார், நீ என்னை நேசிக்கின்றாயா பேதுருவே? உண்மையாக நீ என்னை நேசிக்கின்றாயா? கிறிஸ்து சொல்லுகின்றார், ஆம் இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் தானே என்று சொல்லுகின்றார். மீண்டும் கொஞ்சம் தூரம் நடந்து போனார்கள். மீண்டும் கிறிஸ்து அதே கேள்வியை கேட்கிறார், நீ என்னை நேசிக்கின்றாயா? அப்பொழுது தான் அவருடைய மனம் உடைந்து போகிறது. காரணம் என்ன? அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி உமக்காக உயிரையே தருவேன் என்று சொன்ன இந்த பேதுரு என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை அங்கே காட்டி கொடுக்கப்பட்ட பொழுது 3 தரம் மறுதளித்தார். ஆம், அங்கே அரண்மனையில் ஒரு வேலைக்காரி வேலை செய்து கொண்டிருக்கின்றாள். அவள் வந்து சொல்லுகின்றார், இவர் இந்த பேதுருவும் அந்த இயேசு கிறிஸ்துவோடு தான் இருந்தார் என்று சொல்லும் பொழுது உடனே பேதுரு சொல்லுகின்றார், அந்த வேலை செய்கின்ற அந்த சகோதரியை பார்த்து, எனக்கு இந்த இயேசுவை யாரென்றே தெரியாது. ஆம், மீண்டுமாக வந்து கேட்கின்றார். அவர் சொல்லுகின்றார், எனக்கு நீர் அந்த இயேசுவோடு இருந்த மாதிரி தெரிகிறது, உன்னுடைய பேச்சு காட்டுகிறது, நீ கலிலேயனை போலவே பேசுகிறாய் என்று சொல்லும் பொழுது அந்த பேதுரு சத்தியம் பண்ண தொடர்கிறார், உண்மையாகவே இந்த இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லி 3 முறை கிறிஸ்துவை அவர் மறுதளித்தார். ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்து 3 தரம் கேட்கின்றார், நீ என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? ஆம். அப்பொழுது கிறிஸ்து சொல்றார், உண்மையாகவே நீ என்னை நேசிப்பாய் என்று சொன்னால் நான் விட்டு செல்கின்ற இந்த திருப்பணியை, இந்த அருட்பணியை நீ தொடர்ந்து செய்வாயா? என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா என்று கேட்கின்றார். பிரியமான கடவுளுடைய மக்களே, கிறிஸ்து விட்டு சென்ற அந்த பணியை அவருடைய சீடர்கள் பின்தொடர வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்பினார். உண்மையாகவே பேதுரு தன் வாழ்க்கை முழுமையாக அர்ப்பணித்தார். அந்த பேதுருடைய வாழ்க்கை நாங்கள் பார்க்கும் பொழுது, நீரோ என்று சொல்லப்படுகின்ற அந்த மன்னனுடைய காலத்திலே பேதுரு தலைகீழாக அவரை சிலுவிலே அறைந்து அவரை கொலை செய்கின்றார்கள். அவர் ஒரு இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். அந்த அளவுக்கு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் நேசித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவர் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவருடனே கூட இருந்த மற்ற சீடர்களும் கூட நாங்கள் பார்க்கின்றோம், கிறிஸ்துவுக்காக தன் உயிரையே கொடுத்தார்கள், தற்கொடையாக கொடுத்தார்கள், தங்கள் உயிரை தியாகம் செய்ததை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாளிலே கிறிஸ்து நம்மையும் பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி, என்னை நீ நேசிக்கின்றாயா? நானும் நீங்களை சொல்லுவோமானால், ஆம் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். அப்படியானால் கிறிஸ்து என்ன சொல்வார்? நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நீ வாழ்வாயா? இந்த பூமியிலே நான் எனக்காக வாழவில்லையே, பிறருக்காகத்தானே வாழ்ந்தேன். அப்படியாக நீ பிறருக்காக நீ வாழ்வாயா என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து கேட்கிறவராய் காணப்படுவார். அப்படியானால் மறந்து விட்டது இந்த புதிய நாள். நானும் நீங்களும் கிறிஸ்துவின் சீடர்களாக மாற வேண்டும். கிறிஸ்து அப்படித்தான் சொன்னார், இந்த பூமியிலே நான் உலகத்தை விட்டு போகின்றேன், ஆனால் நீங்கள் உலகத்துக்குள்ளே புறப்பட்டு போய் எல்லா மக்களையும் எனது சீடராக்குங்கள் என்று சொன்னார். ஆம், கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கும்படியாக சொல்லவில்லை, கிறிஸ்தவ மார்க்கத்தை உருவாக்கும்படியாக சொல்லவில்லை. ஆம், கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை, கிறிஸ்துவனுடைய சீடர்களை உருவாக்குங்கள் என்று சொன்னார். அது என்னவோ இந்த உலக சரித்திரத்திலே அந்த கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு பதிலாக, சீடர்களை உருவாக்குவதற்கு பதிலாக இன்றைக்கு கிறிஸ்தவமானது ஒரு மதமாக மாறி போய்விட்டது. இதனை பார்த்து கடவுள் துயரப்படுவார். ஆம், அவர் கவலைப்படுவார். நான் என்ன சொல்லிவிட்டு வந்தேன்? நான் சென்ற அந்த பாதையை பின்பற்றக்கூடிய சீடர்களை உருவாக்கும்படியாக. ஆனால் இவர்களோ மதத்தை உருவாக்கிவிட்டு அந்த மத கோட்பாடுகளை பின்பற்றுகிறார்களே. நான் இந்த பூமிக்கு எதற்காக வந்தேன்? மதத்தையா ஸ்தாபிக்க வந்தேன்? அப்படி வரவில்லையே. ஒரு மார்க்கத்தை தானே இவர்களுக்கு உருவாக்கி காட்டினேன். ஒரு மனிதன் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும்ங்கிறதான ஒரு மாதிரி வாழ்வைத்தானே காட்டிவிட்டு வந்தேன். அப்படியாக வாழ்வதற்கான சீடர்களைத்தானே இருத்தும்படியாக நான் சொல்லிவிட்டு வந்தேன். இவர்கள் மதத்தை உருவாக்கி விட்டார்கள் சொல்லி நிச்சயமாக கிறிஸ்து கவலைப்படுவார். ஆகவே பிரியமானவர்களே, நான் நீங்களும் மதத்தை பின்பற்ற அழைக்கப்பட்டவர் அல்ல, கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீடர்களாக வாழ உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? அப்படியானால் கிறிஸ்துவின் சீடத்துவத்தை குறித்து ஆழமாக தியானம் செய்யுங்கள். கிறிஸ்துவை போல நீங்கள் வாழுங்கள். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.